பாண்டிச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்துருச்சு. நமக்கு 23, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே 10-12 நாளைக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடந்துருச்சு. 90% ஓட்டு பதிவாயிருக்கு பாண்டிச்சேரியில். சாரெல்லாம் நீக்கினதுக்கப்புறம் 90% வாக்குகள். அது எதை குறிக்கிறது என்றால், மக்களுக்கு பயங்கர ஆர்வம் வந்து வராதவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. குறிப்பாக இளைஞர்கள் இவங்க நிறையா ஓட்டு போட்டுருக்காங்க. 90% வாக்கு சதவீதம் பதிவாகியிருந்தால் அது விஜய்க்கா அனுகூலமாக இருக்கும், விஜய்க்கு ஆதரவான ஒரு விஷயமாக இருக்குங்கிறது தான் நம்முடைய கணிப்பு. ஏன்னா இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ அரசியலில் ஆர்வம் வந்துச்சு. முன்னாடி இளைஞன் கண்டுக்க மாட்டான், எவனோ ஒருத்தன் வரான். மற்றவங்க படித்தவங்களே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ சென்னையில் இதிலெல்லாம் நான் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் பார்க்குறேன். சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்ஜினியர் பெரியவங்கெல்லாம் இந்த விட ஓட்டு போடணும்ப்பா, விஜய்க்கு ஓட்டு போடணும்ப்பாங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அரசியலில் பற்றி பேசவே விரும்பாதவங்க, அரசியல் சாக்கடைன்னு சொன்னவங்கெல்லாம் படித்தவர்கள் அந்த விட ஓட்டு போடணுங்கிறாங்க, விஜய்க்கு ஓட்டு போடுவோங்கிறாங்க. எங்களுக்கே அது அதிசயமாக இருக்குது. அதனால் இப்போ அந்த இளைஞர்களும் இவங்கெல்லாம் போட்டதுனால தான் பாண்டிச்சேரியில் 90% வாக்குகள் பதிவாகிருக்கிறது. இவ்வளவு அதிக வாக்கு சதவீதம் பதிவானதை பார்க்கும்போது பாண்டிச்சேரியில் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கணக்கு. அதனால் ரிசல்ட் வந்த உடனே, முடிவுகள் வந்த உடனே பொறுத்திருந்து பார்ப்போம். முடிவு நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் எண்ணிக்கை ஒரே நாள், அதுவரை காத்திருப்போம்.